பாட்டி என்னாச்சுமா? பாட்டி என்னாச்சு பாட்டி? என்ன பாட்டி பக்கத்துல சுடு தண்ணி? அம்மா மறுபடியும் கையை விட்டுட்டீங்களேமா? ஐயோ அடியே அடியே, இந்த தண்ணி இங்க யாரு கொண்டு வச்சது? நீங்க தானமா வசுந்தராக்காக போட்டு வச்சேன். நீங்க ஐயோ, உப்பு போட்ட சுடு தண்ணியில நான் கை வச்சுட்டேனே. அடி அறிவு கிட்ட முண்டங்களே, இந்த பாத்திரத்தை யாரு இங்க கொண்டு வைக்க சொன்னது? ஐயோ ஐயோ, எரியுதே பாட்டி. கை வெந்து போயிருக்கு பாட்டி. செப்டிக் ஆச்சுன்னா உயிருக்கே ஆபத்து பாட்டி. என்னது? அடியே, என் உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், உங்க ரெண்டு பேரையும் அப்படியே அடுப்புல வச்சு எரிச்சிடுவேன். ஆத்தாளும் மகளும் என்ன கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களாடி? அடியே, என்ன தூக்கிட்டு போங்கடி, என்ன தூக்கிட்டு போங்கடி ஆஸ்பத்திரிக்கு, என்ன தூக்கிட்டு போங்கடி. பாட்டி டாக்டர், என் பேர் அர்ஜுன். ஜேகேஆர் குரூப்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இவர் அடிபட்டு கீழே கிடந்தாரு. இந்த ஆக்சிடென்ட் நான் பண்ணல. At any cost இவர் பொழைச்சி ஆகணும் டாக்டர். ப்ளீஸ் do something please. Okay, sure. நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் வாங்க. நான் பண்ண ஒரு தப்பால ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இதனால எங்க அம்மாவோட லைஃபே போயிடுச்சு. இப்ப இவருக்கு ஏதாவது நடந்தது, இதனால இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. இவர் யாரும் இவரோ, ஆனா இவர் பொழைச்சே ஆகணும். ஐயோ எரியுதே எரியுதே. ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கபடி விளையாடுற மாதிரி இருக்குதே. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பாட்டி. ஒரு ஊசி போட்டா சரியாயிடும். ஏன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? நானே ஊசி போடுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கேன். நீ என்ன அவங்க எடுத்து கொடுக்குறியா? என்னம்மா, என்ன 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 கொஞ்சம் அமைதியா இருங்க. இது ஹாஸ்பிடல், சைலண்டா இருங்க. அதுல எனக்கு தெரியும்யா. வலிச்சா சத்தம் போடாம என்ன சங்கீதமா பாட முடியும்? எரியுதியா, எரியுது. இருங்கம்மா. நீ முதல்ல மூஞ்சி பக்கமே கைக்கு வைக்க பண்ணியா? பாப்பா இருங்க இருங்க. ஒண்ணு இல்ல. நர்ஸ், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பையனோ பொண்ணோ கூட இருக்கலாம். ஒரு அழகான குடும்பம் இருக்கலாம். நீங்க நல்லபடியா கண்ணு முழிக்கணும். உங்க குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. உங்களுக்கு எதுவும் ஆகாது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஐயோ இருங்கம்மா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பாக்குறேன். என்னைய டாக்டர் நீ காயத்துல பேல இருங்கம்மா. இல்ல, நான் விட்டா கரண்ட் ஷாக்கே பொறுமையா குத்துறோம். பார்க்கணும். காயம் எந்த அளவுக்கு ஆழமா இருக்குன்னு பார்க்கணும்மா. அதுக்கு கடப்பாரை கொண்டு என் கையில குத்தியா? நர்ஸ் நர்ஸ், அந்த ஸ்பிரிட்ட ஸ்ட்ராங்கா போடுங்க. ஸ்ட்ராங்கா? போடுங்கம்மா. நோ 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 நோ, ஒண்ணு இல்லம்மா. எரியுதே கழுதை, எரியுதே. ஐயோ, இவன் என்னத்தை ஊத்துறாலும் எரியுதே டாக்டர். வெந்த புள்ள வேலை பாச்சுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அது திரும்பி எனக்கே நடக்குதே. மேடம், அப்பதான் காயம்பட்ட இடம் சுத்தமாகும். இப்ப என்ன அழுக்காவாடி இருக்க? வேணும்னா பிடாயில கொண்டு ஊத்தி என்ன குளிப்பாட்டி விட. ஐயோ, ஒரு திருடானா பேனால குத்துறான், இன்னும் திருடானா எதையோ கொண்டு ஊத்துறான். இவ இங்க வந்து நிப்பான்னு பார்த்தா அரக்கி என்ன கொண்டு இங்க உட்கார வச்சுட்டாலே. நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். ஏதோ மருந்து போட்டு கட்டி விடுவேன்னு பார்த்தா இப்ப எதுக்கு இது ஊசில எடுக்கற? இது ஆன்டிபயோட்டிக்மா. யாரு? நான் ஆண்டியா உனக்கு? பாட்டி, ஆன்டிபயோட்டிக்னா நோய் எதிர்ப்பு ஊசின்னு அர்த்தம். ஏய், இந்த ஆஸ்பத்திரியை பார்த்தாலே ஏதோ எனக்கு கிட்னி திருடுற ஆஸ்பத்திரி மாதிரி இருக்குடி. ஏண்டி, ஊசிய போட்டு என்ன மயக்கமாக்கிட்டு என் கிட்னி எடுத்து நல்ல விலைக்கு வித்துட்டு உன் கடன் எல்லாம் அடைச்சிடலான்னு பாத்தியா? கொஞ்சம் பேசாம இருங்க பாட்டி. பேசாம எப்படி இருப்ப? பிடிமா, அவங்க கையை அழுத்தி பிடிங்க. பிடிமா. அவங்களுக்கு காயம்பட்ட அதிர்ச்சியில மூளை பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்தாகணும். யோ டாக்டரே, நீ என்ன போலி டாக்டராயா? கையில இத்தனோட காயப்பட்டதுக்கு ஸ்கேன் எல்லாம் எடுக்க சொல்றேன். எங்க ஹாஸ்பிடல் வழக்கம் அப்படிதாம்மா. நர்ஸ்,
இந்த அம்மா வழியில ரொம்ப வளர்றாங்க. இவங்களுக்கு வாயில ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வைங்க. என்னது வாயிலையா? வாயில ஊசி. பாட்டி பேசாம இருங்க பாட்டி. நான் போய் உங்களுக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன். ஏய், என்னை விட்டு போயிடாத. இருங்க என்னை விட்டு பாட்டி. போயிடாத. கொன்னுடாத. நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். இவங்களுக்கு இருங்க. injection போடணுமா? நீங்க போய் arrange பண்ணுங்கம்மா. ஐயோ, இவ வேணும்டா Relax, பண்றா, relax. வேணும்டா அமைதியா இருங்க. பண்றா. அர்ஜுன் சார், நீங்க எப்படிங்க? ஹேய், நீ எப்படிங்க? ஓ ஐயோ, வண்டில இருந்து கோமா இறக்கி விட்டு நீங்க வந்து ஆயாவை ஜாயின் பண்ணிட்டியா? இல்ல சார், அப்பா என் பாட்டிக்கு கையில காயம் பட்டுருச்சு, அதான் அழைச்சிட்டு வந்தேன். நீங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க? ஐயோ, எப்படி சார் இது? மேலெல்லாம் ரத்தமா இருக்கு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு? எப்படி சார் ஆக்சிடென்ட் ஆச்சு? உங்களுக்கு எதுவும் ஆகலல? மேடம் கிட்ட சொல்லிட்டீங்களா? வெயிட் பண்ணு, சொல்றேன். ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ற? ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு இல்ல. யார் மேலயாவது மோதிட்டீங்களா சார்? அதுக்கு தான் உங்ககிட்ட படிச்சு மெதுவா டிரைவ் பண்ண சொன்னேன். படப்படன்னு உலகாத வசு, நான் யார் மேலயும் இடிக்கல. ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு, தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கேன். அது தெரியாம ச்சே. சார், சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன சொல்ல போற? அட்வைஸா? தயவு செஞ்சு வேணாம் வசு, ப்ளீஸ். இல்ல சார், இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய மாற்றம் தெரியுது சார். இவ்ளோ நாள் பார்த்த அர்ஜுன் சார் மாதிரி இல்லையே சார். ஃபீலிங்ஸ்லாம் வேணாம். நான் அதே அரகண்டான அர்ஜுன் தான், ஓகேவா? என் லைஃப்ல இந்த சேஞ்சஸ் எல்லாம் உன்னால. நீ என் கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு என்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. இந்த காயினையே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் நீ என் முன்னாடி வந்து நிற்ப. என்ன சார், பிரேயர் பண்றீங்களா? ஆமா, பிரேயர் தான் பண்றேன். கடவுள்கிட்ட நீ ஏன் வந்து என் முன்னாடி நிற்கிறான்னு கேட்டுட்டு இருக்கேன். மிஸ்டர் அர்ஜுன், சார், நீங்க கொண்டு வந்து சேர்த்த ஆக்சிடென்ட் கேஸோட பேர் அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது டாக்டர். ஜஸ்ட் ஒன் திங் ஐ கேன் சே, ஓகே? எவ்வளவு செலவானாலும் பார்க்காதீங்க. ஜஸ்ட் சேவ் ஹிம். நோ ப்ராப்ளம் அர்ஜுன், பட் யூ ஹேவ் டன் எ குட் ஜாப் மிஸ்டர் அர்ஜுன். தேங்க்யூ டாக்டர். உங்க அட்ரஸும் மத்த டீடைலும் கொடுத்துட்டு போங்க. போலீஸ் என்கொயரிக்கு வருவாங்க. நோ ப்ராப்ளம் டாக்டர். திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. ஓகே, யூ கேன் கால் மீ எனி டைம். நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. சார், ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனா யாரு என்னன்னு திரும்பி கூட பார்க்காத இந்த காலத்துல தெரியாதவரை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவரோட உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்களே சார். பெரிய விஷயம் சார். இப்போ தேங்க்ஸ் சொல்ல போற அதானே? இல்ல சார், நீங்க காப்பாத்தினவரை நான் பார்க்கலாமா சார்? ஐசியூல இருக்கார், போய் பாரு போ. போ. நீங்க யாரோ எவரோ எனக்கு தெரியாது சார். ஆனா உண்மையிலே நீங்க அதிர்ஷ்டக்காரர். நீங்க ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் அர்ஜுன் சார் கண்ணில் பட்டிருக்கீங்க. உங்க உயிரை அவர் காப்பாத்திருக்காரு. நீங்க சீக்கிரமே நல்லபடியா எழுந்திருச்சு வரணும். ஏய், அங்க என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? என்ன அங்க உட்கார வச்சுட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தரை அர்ஜுன் சார் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. எவன் எப்படி பண்ண நமக்கு என்ன வந்துச்சு? வா நம்ம வீட்டுக்கு போலாம், எனக்கு வலி தாங்க முடியல. டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை இங்க கிடைக்கல. வெளியே போய் ஐயோ, வாங்கிக்கலாமா? மாத்திரை எல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். எனக்கு வயிறு பசிக்குது. போற வேளை எனக்கு நல்ல மட்டன் பிரியாணி வாங்கி கொடு. எனக்கு அது போதும், வலி எல்லாம் போயிடும். வா வா. எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும்னு உங்க புள்ள சொல்லுவாரு. அதே மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கு. அர்ஜுன் லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. குருஜி சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுமா. அதோட ஆரம்பம் தான் இத்தனை வருஷமா அப்பாவுக்கு தேவசம் கொடுக்காத அர்ஜுன் இந்த வருஷம் தானே வந்து அவன் அப்பாவுக்கு தேவசம் கொடுத்திருக்கான்.
இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஆமா அத்தை. அப்பாவுக்கு மூத்த புள்ள தவசம் கொடுக்கறதா அத்தை ரொம்ப விசேஷம். ம். அதுக்காக தான் அத்தை நான் ஏங்கி இருக்கேன். ஆனா இன்னைக்கு அது நடந்துருச்சு. அந்த ஆத்மா இது நாள் வரைக்கும் ஏங்கிட்டு இருந்திருக்கும். இவன் கொடுத்த பிண்டம் இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கும். இனி அந்த குடும்பத்துக்கு பண்ண வேண்டிய பிராயச்சித்தம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதுவும் நடந்துருச்சுன்னா என் கணவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். அச்சு வந்துட்டான். பாத்தீங்களாமா, நம்ம பெரிய தம்பி பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அவரே வந்துட்டாரு. அவருக்கு ஆயுசு 200. ஐயோ, அச்சு, என்ன ரத்தம்? என்னாச்சு அச்சு? என்னாச்சுண்ணா? உடம்பெல்லாம் ரத்தம். ஐயோ தம்பி, என்ன உடம்பெல்லாம் லட்டு? ஐயோ, இது பிளட். எனக்கு தெரிஞ்சிச்சு, நீங்க யாரோ வில்லன் அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அவங்க உங்களை கத்தியால குத்திட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க மயங்க விட போறீங்க. ஐயோ, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு தம்பி. எனக்கு பிளட் நான் ஆகாது, எனக்கு மயக்கம் வருதே. ஐயோ, அடிச்ச செத்ரு உத்தமன், நடிக்காத. ஏன் இப்ப ஓவரா பண்ணீங்க எல்லாரும்? அச்சு, எப்படிப்பா இவ்ளோ பிளட்? என்ன ஆச்சு? வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ, ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடென்ட்டா? நீ ஆக்சிடென்ட் பண்ணிட்டியா அச்சு? லூசு பப்பிமா, எவனோ ஒருத்த பண்ணிட்டான். ஆக்சிடென்ட்டை கீழே கிடந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வரேன். ஓப்பா, சூப்பர் பெரிய தம்பி, கலக்கிட்டீங்க பெரிய தம்பி. இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு பெரிய சூப்பரான ஒரு அவதாரம் எடுத்துட்டீங்க. எனக்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணி இருந்தீங்கன்னா நான் டைரக்டா வந்து அப்படியே வீடியோ ஷூட்டிங் பண்ணி ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சோசியல் மீடியாவே ஒரு கலக்கி இருப்பேன்ல. சான்ஸே இல்ல பெரிய தம்பி. என்னதான் இருந்தாலும் என் அச்சுவுக்கு நல்ல மனசு. என் புள்ள மாதிரியே யாரு என்னன்னு தெரியாம கேட்டியா சுச்சி? ஏன் அச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்கான். பப்பிமா, பேசாம ஒண்ணு பண்றியா? சொல்லு அச்சு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். ஒரு நல்ல ஸ்டேஜா போட்டு ஆ, ஒரு மைக் வச்சு ஆ. எல்லாரையும் கூப்பிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடு. அவ்வளவுதானே, நீ சொல்லிட்டல, பேஷா பண்ணிடுவோம். ம். அந்த நாள் சீக்கிரமா வரும் அச்சு. அப்ப போய் என் வேலையை பார்க்கலாமா? ஆ, சரி, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. உத்தமன், ஓகே பெரிய தம்பி. அத்தை, அர்ஜுனுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இன்னைக்கு அவன் வேற ஒரு அர்ஜுனா இருக்கான். ம். அவனை பத்தி எப்பவுமே கவலைப்பட்டுட்டு இருந்த என் மனசுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி நிறைய நடந்திருக்கு. மறக்காம ராத்திரி அவனுக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. எனக்கு ஒரு விஷயம் தோணுது அத்தை. நீ எதுவா இருந்தாலும் சொல்லு. அர்ஜுன் கெட்டு போறதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு காரணம். அவங்க கிட்ட இருந்து இவன் விலகி வந்துட்டா ரொம்ப நல்லது அத்தை. இல்ல சுச்சி, ஃப்ரெண்ட்ஸோட பழகாதன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? ஆஹா, நாம சொல்ல வேண்டாம் அத்தை. வசுந்தரா கிட்ட சொல்லி இனிமே என்னை யாரும் சந்திக்க வர வேண்டான்னு அவன் சார்பா ஒரு மெசேஜ் போட சொல்லலாமே. ஐயோ, அச்சுவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அவன் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டான், பிரச்சனை ஆயிடும். போட சொல்லுவான் அத்தை. அவன் மாறி வர இந்த சந்தர்ப்பத்துல இத நாம செஞ்சுதான் தீரணும். அதுதான் அவன் ஃபியூச்சருக்கும் நல்லது. வேணா சுச்சி. ஹலோ, சொல்லுங்க மேடம். வசுந்தரா, சரிங்க மேடம். சரிம்மா. ஐயோ ஐயோ, கையில தொடங்கி கபால வரைக்கும் கரண்ட் ஷாக் வச்ச மாதிரி எரியுதேடி. பொறுத்துக்கோங்க பாட்டி. இதுக்கே இப்படி அலர்னீங்கன்னா எப்படி? ஒரு நாள் இல்ல ஒரு நாள். என்னடி சொல்ற? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பாட்டி.
பெரிய காயமா பட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். பொடி இவள இந்த ஆட்டுக்கல்லு, அம்மிக்கல்லு, குழவிக்கல்லு இப்படி எல்லா கல்லையும் சேர்த்து செஞ்ச கருங்கல் உடம்புடியுது. ஆனா இந்த 1/2 லிட்டர் வெந்நீரை வச்சு இந்த கல்ல காயப்படுத்திட்டாளுங்களேடி. அடியே அவளுங்க 2 பேரும் நாசமா போக. ஐயோ வலிக்குதே. போதும் பாட்டி திட்டினது. என் காதல் கை கூட உருப்படியா ஒரு ஐடியா சொல்லு பாட்டி. அடியே நானே இப்ப வலியில துடிச்சு போயிட்டு இருக்கேன். உன் காதலுக்கு உருப்படியா ஒரு ஐடியா சொல்லுவியான்னு கொஞ்சம் கூட ஈவி இறக்கலாம கேட்டுட்டு இருக்கேடி படுபாவி. இந்த சோதிமணி பைய குற்றால அருவியில கொட்டுற மாதிரி என் தலையில இருந்து கால் வரைக்கும் தங்கமா கொட்டுறேன்னு சொல்லிருக்காண்டி. 1/2 ஜோடி வளையல எடுத்துட்டு வந்து போட்டுக்கோ பாட்டின்னு சொல்லுவானே. இப்ப நான் எந்த கையிலடி போடுவேன்? என் கையில போட்டு விட சொல்லுங்க பாட்டி. பொடி இவளை நல்ல வாயிலேயே போடுவேன். ஐயோ பாட்டி, ஆனந்த காதலிக்கணும், அதுக்கு ஒரு ஐடியா கூட பாட்டி. நீ குடுக்குற ஐடியா எல்லாமே சொதப்பலா இருக்கு. நல்ல மூளைய கசக்கி உருப்படியா ஒரு ஐடியா குடு பாட்டி. நீ குடுக்குற ஐடியா மட்டும் பிடிச்சிருந்தா ஃப்ரிட்ஜ்ல லெக் பீஸ் வச்சிருக்கேன், உனக்கு நான் பொரிச்சு தரேன். லக்கி, லெக் பீஸ் வச்சிருக்கியா? ஏன் லக்கி நீ முன்னாடியே சொல்லல? உன்கிட்ட சொன்னா எனக்கு தராமலே நீ பொரிச்சு தந்துடுவா, அதனாலதான் சொல்லலாம். பாட்டி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. லெக் பீஸ் பொரிச்சு தர போறியா? எப்ப பார்த்தாலும் தின்றதுலே இருக்க. நான் வசுந்தரா கிட்ட ஆனந்த் கம்பெனில எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுன்னு கேட்க போறேன். வேணா லக்கி, அவளை பாத்தியா என் கையில வெந்நீரை ஊத்தி என்னையே க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தா. அவகிட்ட போகாதடி, அவ நிச்சயமா நமக்கு செய்ய மாட்டா. எதுக்கும் பாப்போம் பாட்டி, என்னதான் சொல்றான்னு பாப்போமே. அப்படி அவ சொல்லலனா கைவசம் என்கிட்ட வேற ஐடியா இருக்கு பாட்டி. ஏய் லக்கி, வேணான்னு சொல்றேன் கேளு. எவ்வளவு கேட்க மாட்டேங்கிறா என் பேச்ச. அக்கா, வசு அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்றியா? நீ அக்கான்னு ஆசையா கூப்பிட்டுட்டு வரப்பவே இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு தெரியும். அந்த முத்துமால மேட்டர்லாம் மனசுல வச்சுக்காம இந்த தங்கச்சிக்கு ஒரு ஃபேவர் பண்ணுக்கா. என்ன? உன்னோட பாஸ் அர்ஜுன் சார் இருக்காருல்ல, அவரோட தம்பி ஆனந்த் கிட்ட சொல்லி அவர் கம்பெனில எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கா. என்னக்கா வேலை கேட்டா அப்படி முறைக்கிற? அதெல்லாம் என்னால முடியாது. நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். உன் படிப்பு, திறமை இதெல்லாம் வச்சு அதுக்கேத்த மாதிரி வேலை தேடிக்கும். ஆமா, ரொம்ப தான் பிகு பண்ணிக்காத. வாங்கி கொடுத்தா உனக்கு என்னமா? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஓ, என்ன லக்கி, செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திருப்பி வந்து நிக்கிற? கொசு முடியாதுன்னுட்டாளா? இதுக்குதாண்டி, இதுக்குதான் அவகிட்ட போக வேணாம்னு சொன்னேன் அப்பவே. வேப்பெண்ணெயில குளிச்சு விளக்கெண்ணெயில வெந்து தின்னவங்க இப்ப என்னடானா ஆணி வாயில ஆப்ப சுட்டு தின்னோட ஆத்தாவும் அவளை பீத்தி இருப்பாளுங்களே. ஜேகேஆர் குடும்பத்துல வேலை பாக்குறோங்கிற திமிரடி அவளுக்கு. அவ ஏதோ பண்ணிடுவான், நீ ஆடுறல, உன்ன பாரு நான் என்ன பண்றேன்னு. ஆனா உனக்காக நான் ஆடுற பாரு என்ன செருப்பால் அடிக்கணும்டி. சொல்ல கேட்காம போனது இப்ப பாரு என்ன பண்ற பாத்தியா? இது வசுவோட செல்லு. ஆமா, உட்கார் ஆத்தா. இத வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? வெயிட் பண்ணு. ஹலோ, சொல்லுங்க வசுந்தரா. ஆனந்த் சார், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபேவர் வேணும். சொல்லுங்க, என்ன ஃபேவர்? என்னோட சிஸ்டர் இலக்கியான பேரு, அவளுக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும். ஓ, தாராளமா பண்ணிடலாம். உங்களுக்கு இல்லாததா? அவங்கள நாளைக்கு கம்பெனிக்கு வந்து மேனேஜர் உத்தமனை பார்க்க சொல்லுங்க. நன்றி ஆனந்த் சார். ஓகே, நோ ப்ராப்ளம். பை. கை கொடு